இந்த பதிவு யாருக்கானதுன்னா திமுக காரங்களுக்கு தான். எதுக்காகனா டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து ஐடிவிங்கில் பெருசாக செயல்படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அது உண்மையும் கூடங்கிறது நானும் போன பதிவுலேயே ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சவால். அதாவது நேற்றுக்கு டிவிகே கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அக்கா வைஷ்ணவி. அவங்களால போய் செந்தில் பாலாஜி அண்ணனோட ஃபோட்டோ எடுக்க முடியுது. துணை முதல்வராக இருக்கிற அண்ணன் உதயநிதி அவர்களோட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஒரு நிகழ்ச்சியில் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் பாரம்பரியமாக கட்சியை உழைச்சிருக்கீங்களே, உங்களால் அண்ணன் எப்படி சொல்கிறது, நினச்ச நேரத்துக்கு போய் உதயநிதி அண்ணன் கூடயோ இல்லை செந்தில் பாலாஜி அண்ணன் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதுக்கான தான் என்னென்னா, இது ஏடிஎம்கே வந்து ஒரு சாமானியர்களுக்கான கட்சி, டிஎம்கே வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. இப்போ எதுக்காக அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறது, அக்கா வளர்த்துணுங்கிறதுக்காகலாம் இல்லை. மேபி அவங்க ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் இருக்காங்க, அது மூலயமா எப்படி சொல்கிறது, பப்ளிசிட்டி கிடைக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா விளம்பரப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்களோடது கிரவுண்ட் லெவல் கட்சிங்கிறத மறுபடியும் ஒரு முறை உங்கள்கிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு போகணுன்னு தோணுச்சு. மக்களுக்கான கட்சி ஏடிஎம்கே, அதை வலியுறுத்தணும். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வதித்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்.